அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி சற்று நேரத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். பல ஆண்டுகளாக எதிர்பார்த்தது இன்றைக்கு அது நிறைவேறுகின்ற ஒரு சூழ்நிலை. இது அவரால் ஜீரணிக்க முடியல. அதனால இப்படிப்பட்ட கருத்தை இன்றைய தினம் இந்த நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்குது. ஆக தேர்தலுடைய பயத்தில் தோல்வியில் இப்படி கருத்தை குறிப்பிட்டிருக்கார். இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இன்றைக்கு பெண்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் இருக்கின்ற மத்திய அரசாங்கம் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக நாடாளுமன்றத்தை கூட்டியிருக்குது. நன்றி, வணக்கம். பல ஆண்டுகளாக எதிர்பார்த்ததை இன்றைக்கு அது நிறைவேறுகிறது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை முதல்வரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று விமர்சித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. பெண்களின் நீண்டகால கோரிக்கையான 33% இடஒதுக்கீடு கோரிக்கை நிறைவேறியுள்ளது என்றும் தேர்தல் பயத்தில் முதல்வர் இவ்வாறு பேசுவதாகவும் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். பல ஆண்டுகளாக எதிர்பார்த்ததை இன்றைக்கு அது நிறைவேறுகின்ற ஒரு சூழ்நிலை. இது அவரால் ஜீரணிக்க முடியல. அதனால இப்படிப்பட்ட கருத்தை இன்றைய தினம் இந்த நம்முடைய ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி இருக்குது. ஆக தேர்தலுடைய பயத்தில் தோல்வியில் இப்படி கருத்தை குறிப்பிட்டிருக்கார். இது ஏற்கனவே பல ஆண்டுகளாக இன்றைக்கு பெண்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்திட்டு இருக்கிறாங்க. இந்த தருணத்தில் இருக்கின்ற மத்திய அரசாங்கம் அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்ற விதமாக நாடாளுமன்றத்தை கூட்டியிருக்குது. நன்றி, வணக்கம். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை முதல்வரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று விமர்சித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி.